மிருக நாட்டில் இன்று பெரிய நாள். புதிய அரசரை தேர்ந்தெடுக்க தேர்தல் அறிவிப்பு வெளியானது. போட்டியில் 3 பேர். ஸ்டைலான நரி, அமைதியான யானை, கம்பீரமான சிங்கம். முதல் மேடைக்கு வந்தது நரி. நடையிலேயே நம்பிக்கை, முகத்திலேயே திட்டம். என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த காடு சொர்க்கமாகிடும். தினமும் இலவச பழம், ஒவ்வொரு குகைக்கும் குளிர் வசதி, எல்லாருக்கும் இனிமையான வாழ்க்கை. கூலிங் கிளாஸ் சின்னத்துக்கு வாக்களிங்க. குரங்குகள் கை தட்டின, மான்கள் மகிழ்ந்தன, காடு முழுக்க ஆரவாரம். ஆனா எல்லாரும் நம்பல. யானை அமைதியா யோசிச்சது, சிங்கம் சும்மா கவனிச்சது. நரியின் திட்டவட்ட அரசியல் வாக்குறுதிகளை பார்த்தாச்சு. காடு முழுக்க இன்னும் அதோட பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அமைதியா இருந்த யானை மெதுவா மேடைக்கு நடந்து வந்தது. அதன் கையில் அதன் சின்னம் கரும்பு. நரி சொன்னது எல்லாம் கேட்டு சந்தோஷமா இருந்தீங்களா? சரி, இப்போ கொஞ்சம் ரியாலிட்டி பேசலாமா? காடு சொர்க்கமாகணும்னா முதல்ல குடிநீர் சரியா இருக்கணும். மழை வரும்போது எல்லாரும் நீந்துற நிலை வேண்டாம்ல. பாதை சரியா இல்லைன்னா சிங்கம் கூட வழுக்கி விழும். சிறு மிருகங்களுக்கு இலவச கல்வி, அடுத்த தலைமுறைக்கு காடு தான் ஃபியூச்சர். நான் கனவு மட்டும் காட்ட மாட்டேன், நான் கட்டுமானம் பண்ணுவேன். காடு பலமா இருக்கணும்னா அது அடிப்படை பலமா இருக்கணும். முன்னாடி சிரிச்சிருந்த குரங்குகள் கூட இப்போ அமைதியா கேட்க ஆரம்பிச்சது. மான்கள் தலை அசைக்குது. காகம் கூட இதுல லாஜிக் இருக்குன்னு பார்வை விடுது. கரும்பு சின்னத்தோட யானை உறுதியா மேடையில் நின்றது. அடிப்படை வலிமையா இருந்தால்தான் காடு வளர்ச்சி அடையும். இப்போ கேள்வி, காட்டுக்கு தலைவன் யார் ஆகணும் என்று யானை கேட்டது. நரியின் கனவு பார்த்தாச்சு, யானையின் திட்டம் கேட்டாச்சு. இப்போ கிரீடம் சின்னத்துடன் சிங்கம் மெதுவா மேடைக்கு வருது. அந்த நடையிலே ஒரு நம்பிக்கை, அந்த பார்வையிலே ஒரு தைரியம். என்ன எல்லாரும் ரெடியான்னு சிரிச்சு கேக்குது. நரி கனவு சொன்னது, யானை திட்டம் சொன்னது. ஆனா நான் தைரியம் காட்டப் போறேன். பிரச்சனை வந்தா நான் முன்னாடி நிற்பேன். ஆபத்து வந்தா நான் காப்பேன். தலைவன் என்றால் அவன் பின்னாலே மக்கள் வரணும். அவன் முன்னாடி பிரச்சனை ஓடணும். காடு பாதுகாப்பா இருக்கணும்னா தைரியம் தேவை. வளர்ச்சி அடையணும்னா ஒற்றுமை தேவை. நம்பிக்கை இருக்கணும்னா உண்மையான தலைமை தேவை. ஒரு பக்கம் கனவு, ஒரு பக்கம் திட்டம், ஒரு பக்கம் தைரியம். 3 பேரோட பேச்சையும் கேட்டாச்சு. இப்போ கேள்வி ஒன்றுதான், இந்த மூவரில் சரியான தலைவன் யார்? அந்த முடிவை மக்களாகிய நீங்கள்தான் எடுக்கணும். காட்டின் எதிர்காலம் உங்கள் கைகளில்.